ஹலோ டீம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஃபெப் 9th போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் நெக்ஸ்ட்டு ஃபெப் 12 அதாவது மண்டேவுடைய இம்பார்ட்டண்ட்டான லெவல் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஸோ இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்க என்ட்ரி என்ன அப்படிங்கிறத பற்றியும், நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் நான் வந்துட்டு சில ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன், நான் வந்துட்டு சிபிஆர் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, சிபிஆர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்துட்டு சிபிஆரை வச்சு மட்டுமே ட்ரேட் எடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நீங்கள் எதையுமே ஒரு பிரதானமாக வச்சு பேங்க் நிஃப்டியும் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு மல்டி டாஸ்கிங் ஏரியா. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்டி டாஸ்கிங். ஸோ அந்த மல்டி டாஸ்கிங்கில் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு நம்மளை அவ்வளோ ஈஸியாக மார்க்கெட்டில் மணி ஏர்ன் பண்ண விடாது. ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, அதாவது ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட், ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்கேல்பிங்க்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எந்த சிபிஆர் வந்துட்டு ஒரு வைடாக இருக்குது, சிபிஆர் வைடாக இருந்ததுன்னா அன்றைக்கி மார்க்கெட் சைட்வேல இருக்கும். ஸோ அதோட ரீசன் என்ன அப்படின்னா நான் இன்றைக்கி ஸ்கேல்பிங் பண்ணேன். ஏன்னா சைட்வேல இருக்கும் அப்படின்றது நான் வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. மூணாவது இன்ஃபர்மேஷன் என்ன, மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிபிஆரை விட்டு வெளியில் ஓப்பன் ஆகும்போது திரும்ப சிபிஆரை நோக்கி மார்க்கெட் வரும். இதுதான் மூணாவது கான்செப்ட். இன்றைக்கி அப்படி தான் நடந்திருக்கு, திரும்ப சிபிஆரை நோக்கி போயிருக்கு. நாலாவது கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சிபிஆரை நான் ஹைட் பண்ணுறேன். ஸோ நாலாவது கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜோன். ஓகே, அதாவது என்னோடய சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி நான் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி இந்த ஜோனை சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே இது வரைக்கும் போயிருக்கு, திரும்ப அதே ஏரியாவுக்கு வருது, திரும்ப சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்கேல்பிங் ட்ரை பண்ணுறேன். ஏன் ஸ்கேல்பிங் பண்ணுறேன்றதை ஆல்ரெடி சொன்னேன். இன்றைக்கி சைட்வே. ரெண்டாவது விஷயம் என்னென்னா என்னுடைய ஏரியா நியர்பையாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த க்ரீன் கேண்டலில் இந்த க்ரீன் கேண்டலில் என்ட்ரி எடுத்துட்டேன். ஈவன் நான் வந்துட்டு இங்கே மார்க்கெட் வரும்போது எனக்கு லாஸ் தான் காட்டுச்சு, இருந்தாலும் நான் ஏன் வெளியில் போகலை அப்படின்னா இது வந்துட்டு ஒரு A+ ட்ரேடாக இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் ஏரியா. ஓகே, ரீடெஸ்ட் வந்துட்டு மார்க்கெட் திரும்ப இந்த க்ரீனில் இருக்கும்போது யூ வில் கெட் அ ப்ராஃபிட். ஓகே, ஸோ அதனால் நான் இது வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் நடந்திருக்கு. ஸோ நான் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா கூட ஐ ஹோப் யூ கேன் கெட் இட். ஓகே, பாயிண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மார்க்கெட் ஒரு ஏரியாவை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதே ஏரியாவுக்கு வருதுன்னா ரிஜெக்ட் பண்ண சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. மார்க்கெட் வந்துட்டு வைடராக இருக்குது சிபிஆர் அப்படின்னா சைட்வேல போகும். அன்றைக்கி நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய சப்ளை ஏரியாவையும் டிமாண்ட் ஏரியாவையும் மார்க்கெட் சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாகவோ ரியாக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஏரியாவில் குயிக்காக ட்ரேட் எடுக்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியர்பையில் இருக்குது உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி மார்க்கெட்டோட ட்ரெண்டில் உங்களுக்கு ஒரு ட்ரேட் கிடைக்கிது அப்படின்னா அந்த ட்ரெண்டை நோக்கி எடுக்கும்போது லாட் சைஸ் அதிகப்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னுமே வந்துட்டு நிஃப்டி அப் ட்ரெண்ட். ஓகே, ஸோ அதனால் நான் வந்துட்டு அப் மூவ் கொடுக்கும்போது ஒரு லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், ஸோ ஸ்கேல்பிங் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்கேல்பிங்கில் நீங்கள் லாட் கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வராது. இதை பற்றி எல்லாமே நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி வெறும் சப்ளை ஏரியா வச்சோ இல்லை சிபிஆர் வச்சோ மட்டும் நான் ட்ரேட் எடுக்கிறது கிடையாது. OI டேட்டா பார்க்குறேன், FIDA என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எந்த பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு OIயில் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான பில்டப் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் அனலைஸ் பண்ணுவேன். ஸோ என்னடா இவ்வளோ பண்ணணுமா ட்ரேடிங்கில் அப்படின்னா ட்ரேடிங் இஸ் வெரி 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 சிம்பிள். ஆனால் நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நேரோவாக இருக்கணும், ரொம்ப சுற்றக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஆர்னா சிபிஆருடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் அப்படின்னா மார்க்கெட்டில் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் எது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். மூணாவது விஷயம் OI டேட்டாவில் கரண்ட் OI டேட்டா, அதாவது மார்க்கெட் ரன் ஆகும்போது இருக்கக்கூடிய OI டேட்டா பார்க்காம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா ஹை பில்டப் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஃபைன் பண்ணுறதுக்கு மட்டும் OI ஃபைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்தியா விக்ஸ் பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களை நேரோ டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரியும்.
ஆர் அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் இஃப் இட் இஸ் ஈஸி எனி ஒன் கேன் மேக் மனி இன் திஸ் மார்க்கெட். ஸோ நம்ம கற்றுக்கிறத வச்சு மட்டும்தான் அது நமக்கு ஈஸியாக கஷ்டமாக அப்படிங்கிறது டிசைட் ஆகுது. ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயம் இருக்கிறதுனால மார்க்கெட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே டைரெக்டாக நேரோவாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஈஸியாக மாறிடும். ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு லெட் யூ நோ. ஸோ ஐ ஜஸ்ட் ட்ரிங்க் டவுன் இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ திரும்ப மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து தான் இந்த லெவல்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். ப்ளஸ் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இந்த ரேஞ்ச், அதாவது இந்த ப்ளூ ரேஞ்சிலேருந்து இந்த ப்ளூ ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இதை மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ அடுத்தடுத்த லெவல்ஸை க்ரியேட் பண்ணும். இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ளீஸ் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். இஃப் எனி கொஷின் ப்ளீஸ் லீவ் இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.